ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியின் அடிப்படை குணநலங்கள். கன்னிராசினர் எல்லா விஷயங்களையும் அறிவுபூர்வமாக பகுப்பாய்வு முறையாக செயல்படுத்துபவர்கள். அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். இவர்கள் மிகவும் புதிரானவர்கள், எனவே புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கன்னிராசியின் சிறப்புகள். 6வது ராசியான கன்னிராசினர் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சிரத்தையானவர்கள், கணக்கிடுபவர்கள், முறையாக செயல்படுபவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் மற்றும் விமர்சிப்பவர்கள். ஒரு பிரச்சனையின் மையமாக இருப்பதை முற்றிலும் வெறுப்பவர்கள். காதல் விஷயங்களில் இதயபூர்வமாக இருப்பதை விட அறிவுபூர்வமாக இருப்பவர்கள் இவர்கள். கன்னிராசியினர் வெளியில் பார்ப்பதற்கு யதார்த்தமானவராகவும் மனதுக்குள் உணர்திறன் உடையவராகவும் இருப்பார்கள். கன்னிராசினரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 10 உண்மைகள். கன்னி தேதிகள்: ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 22 வரை பிறந்தவர்கள். கன்னிராசியின் தன்மை: துல்லியம், தர்க்கம். கன்னிராசியின் குணங்கள்: பயன், உணர்திறன். கன்னிராசியின் தவறுகள்: நுணுக்கம், கடினம். ரத்தினங்கள்: ஆகேத், ஜாஸ்பர். கன்னிராசியின் கிரகம்: புதன். கன்னிராசியின் அடையாளம்: பூமி. நிறங்கள்: வெள்ளி, சந்தனம், பிரவுன். கன்னிக்கான முக்கிய சொல்: ஒழுங்கு. தொடர்புடைய உடல் பாகங்கள்: செரிமான அமைப்பு, குடல். இதில் கன்னிராசியின் ஆளுமை பண்புகள். கன்னிராசி நிலம் சார்ந்த ராசியாகும். ரிஷபம் மற்றும் மகரம் போலவே கன்னிராசியினரும் நம்பகமானவர்கள், விவேகமானவர்கள், ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள் மற்றும் மிகவும் புத்திசாலிகள். வாய்ப்புகள் நிறைய இருந்த போதிலும் எப்போதுமே தங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நோக்கி பயணிப்பவர்கள். வாழ்க்கையில் என்னதான் ஆக வேண்டும் என தீர்மானித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துபவர்கள். புதனின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதால் இவர்களுக்கு தகவல் தொடர்பு உலகில் ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. கருத்துக்களை கூறுவதிலும் மற்றும் உரையாடுவதிலும் மிக மிக திறமையானவர்கள். கன்னிராசியின் ஆண்களின் பண்புகள். கன்னிராசி ஆண்கள் நடைமுறையானவர்கள், விழிப்போடு இருப்பவர்கள் மற்றும் உதவி செய்பவர்கள். இவர்களின் அடிப்படை பண்புகள் சில: பரிபூர்ணம், நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை. இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கன்னிராசி பெண்களின் பண்புகள். அனுபவ அறிவு இல்லாததால் பெரும்பாலும் கன்னிராசி பெண்கள் குறைவாக மதிப்பிடப்படுவார்கள். அக்கறையானவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் விவேகமானவர்கள். தனது அன்றாட நடவடிக்கைகளிலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நர்சிங் போன்ற வேலைகளை செய்ய விரும்புவார்கள். கன்னிராசியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள். கன்னிராசி ஆளுமை பண்புகளை புரிந்து கொண்டு காதல், வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த உறவை உருவாக்க 5 மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம். நேர்மறையான பண்புகள்: 1. நுண்ணறிவு கொண்டவர்கள். 2. பகுப்பாய்வு செய்பவர்கள். 3. நேர்மறையானவர்கள். 4. நம்பகமானவர்கள். 5. பரிபூர்ணவாதி. எதிர்மறை பண்புகள்: 1. விமர்சிப்பவர்கள், விமர்சனம் செய்வார்கள். 2. தீர்மானிப்பவர்கள். 3. பஞ்சாங்கம் இவர்கள். 4. வம்பிழுப்பவர்கள். 5. மெதுவானவர்கள். இவர்கள் அதிகம் கவலைப்படும் போது அல்லது சுற்றியுள்ளவர்கள் தங்களை விமர்சிக்கும் போது அதிக சிரமங்களை சந்திக்கிறார்கள். மிக சரியாக இருப்பதுடன் மற்றவர்களும் தங்களைப் போல் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். இதனால் மற்றவர்களை சுலபமாக ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு கடினம். இவர்களின் வாழ்க்கையில் இந்த பண்பு முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது. மேலும் உதவி தேவைப்படும் போது உதவி கேட்பதில் சிக்கலையும் ஏற்படுத்துகிறது. கன்னிராசியினர் மிகவும் உணர்ச்சிவசப்படுவாரா? மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் ஒன்று. சில சமயங்களில் தங்கள் உணர்வுகளில் இருந்தும் உணர்ச்சிவசப்படுவதிலிருந்தும் சற்று விலகி இருப்பார்கள். மற்றவர்கள் இவர்களின் நம்பிக்கையை பெறும் வரை தங்களின் உணர்வுகளை பற்றி அவர்களிடம் சொல்ல தயங்குவார்கள். கன்னிராசியினர் உணர்திறன் உள்ளவர்களா? கன்னிராசி என்பது மிகவும் உணர்திறன் வாய்ந்த ராசியாகும். மற்றவர்கள் அவர்களை மனதளவில் எவ்வளவு காயப்படுத்தியிருந்தாலும் அதன் வலியை மற்றவர்களிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். கன்னிராசியுடன் பொருந்தக்கூடிய இணக்கமான ராசிகள். கன்னிராசியுடன் ரிஷபம், கடகம், விருச்சிகம் மற்றும் மகரம் இணக்கமானவர்கள். கன்னி மற்றும் ரிஷபம் இருவரும் சிறந்த காதலர்கள். அமைதியான நபராகவும் ரிஷபம் இருப்பதால் கன்னிராசியின் கடினமான காலங்களில் வழிகாட்டியாக இருக்கும். கன்னியின் நிலைப்பாடான தன்மையால் சில நேரங்களில் ரிஷபம் இவர்களை விட்டு விலக நேரலாம். விட்டு கொடுத்தல் அவசியம். இதில் கன்னிராசியினர் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? ஒரு வெற்றிகரமான திருமணமான தம்பதிகளாக கன்னி மற்றும் ரிஷபம் விளங்குகிறது. கன்னி மேலும் கடகம், விருச்சிகம் மற்றும் மகரத்துடன் பொருந்தக்கூடிய ராசியாகும். மேஷம், மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் மற்றும் மீனம் ஆகியவற்றுடன் முற்றிலும் பொருந்தாதது. இதில் ஏதேனும் ஒரு ராசியினரை மணந்தால் சரியான மன வாழ்க்கையாக அமையாமல் பெரும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். கன்னிராசிக்கு கன்னிராசி பொருத்தமா? 2 கன்னிராசியினர் ஒன்றாக இணைவதால் ஒரு அற்புதமான மன வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒரே அலைவரிசையில் உள்ள இருவரும் தங்கள் வாழ்க்கையை அன்பினாலும் உணர்வுகளாலும் சிறப்பாக வாழ்வார்கள். அடுத்ததாக, சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும், சேமிப்பும் பல மடங்கு உயரும். ஆம், சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூஜை அறை என்று கூட சொல்லலாம். பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும். பூஜை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா? பூஜை அறையோடு சேர்த்து சமையலறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்வாள். இது நிதர்சனமான உண்மை. பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை குப்பைத்தொட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை, கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில் தான் உள்ளது. சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்?
முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது. சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது. இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும். குறிப்பாக அரிசி, பருப்பு, உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அளந்து போடும் அழகு இருக்க வேண்டும். அழகு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. டம்ளரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள். பாத்திரம் விற்கும் கடைகளில் அழகு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும். அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள். அந்த அழகுக்கு உள்ளேயே எப்போதும் 2 அரிசி இருக்க வேண்டும். அழகை கவிழ்த்து வைக்கக்கூடாது. இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முறம் இருக்கும். அந்த முறமும் 2 சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் முறம் பயன்படுத்துவதை விட மூங்கிலினால் செய்யப்பட்ட முறத்தை பயன்படுத்துவதே சரி. நாம் சமைப்பதற்கு பயன்படுத்தப் போகும் அரிசி பருப்பை அழகில் அளந்து இந்த முறத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும். இந்த 2 வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும். சுத்தமாக சமைக்க வேண்டும். இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும். அளவில்லாமல் அரிசி பருப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது. சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது. சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராய தெரியாது. சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள். இதற்காக தான் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும். அடுத்ததாக, வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்? அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான். ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம். ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை. அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு. அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு. இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு சில வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள். அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும். ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். வண்ண வண்ண மீன்களும் சொர்ண வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சில விஷயங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கூறுவார்கள். அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம். சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்த ஆபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது. அடுத்ததாக, ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பியானோ, வயலின், வீணை, தம்புரா, நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும், அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம். இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும். இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு. வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி, சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான். அதில் குபேரன் உண்டியல், யானை வடிவிலான உண்டியல், மூஞ்சுரு உண்டியல், கண்டுவெடிய உண்டியல், விநாயகர் உண்டியல், மகாலட்சுமி உண்டியல், மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி, அது வெள்ளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும். குழந்தைகளுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். திருமணத்திற்கு குங்குமச்சிமி, விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள். அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும். தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்.